வச்சு எடுத்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மாரி ஆர்கானிக் சமையலில் நம்ம முருங்கைப்பூ, முருங்கைக்காய் இல்லை, ரெண்டுமே இல்லை, முருங்கைக்கீரையை வச்சு பொடி செய்ய போகிறோம். இதை எப்படி சாதத்துக்கும் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது நல்லா காஞ்சிடுச்சு. முருங்கைக்கீரையை நல்லா அலசி காய வச்சு எடுத்துக்கணும். கூடவே நான் கொஞ்சோடு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஆப்ஷன் தான், சேர்க்கனா சேர்க்கலாம். ஆனால் கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போக்கு அது கூட கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பொரிகடலை, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு காயப்பொடி சேர்த்துக்கலாம். இதையும் இப்போ வறுத்தெடுத்துக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வறுபட்டுட்டு அரைச்சிட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் சாதத்துக்கும் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றியும்